ஒரு அற்புதமான ஒரு பாடல், சித்தர் பாடல். இந்த பாடல் ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். அதாவது இந்த பாட்டுல திருமூலர் 6 தத்துவங்களை சொல்லியிருக்கிறார். சிவபெருமான் பிறப்பே இல்லாதவர் சிவபெருமான். சோ அப்ப கல்லுக்குள் இருக்கிற தேரைக்கு கூட உணவளிப்பாரு இறைவன். அதுதான். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க விபி ராஜா பேசுறேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, திருமூலர் சித்தருடைய ஒரு அற்புதமான ஒரு பாடல், சித்தர் பாடல். இந்த பாடல் ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், பாருங்க. மந்திரமாவதும் மாமருந்தாவதும், சுந்தரமாவதும் தூய நெறிகள் ஆவதும், தந்திரமாவதும் தானங்கள் ஆவதும், எந்தன் பிராந்தனை இணையடிதானே. இதாவது 4, இந்த 4 வரி. அதாவது திருக்குறள் எப்படி 2 வரியில அவ்வளவு விஷயங்களை திருவள்ளுவர் சொல்லியிருக்காரோ, சித்தர்கள் இன்னும் 2 வரி அதிகமா 4 வரிகள்ல அதி அற்புதமான இந்த 4 வரி நான் இப்ப சொல்றேன். அதுக்கு 2 பக்கத்துக்கு விளக்கம் இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டு. திருப்பி சொல்ற கேட்டுங்க. மந்திரம் ஆவதும் மாமருந்தாவதும், தந்திரம் ஆவதும் தானங்கள் ஆவதும், சுந்தரம் ஆவதும் தூய நெறி ஆவதும், எந்தன் பிராந்தனை இணையடிதானே. இதுதான். இப்ப இதுல திருமூலர் என்ன இந்த பாட்டுடைய விளக்கம் ஃபர்ஸ்ட். அதாவது இறைவன் மந்திரமா ஓம் நமச்சிவாயா அப்படின்ற ஒரு மந்திரமா இருந்து, அதாவது தந்திரமாவதும், தந்திரம்னா இறைவனை தந்திரமாவும் அடையிற வழி இருக்குது. அடுத்தது தானங்கள் மூலியமா இறைவனை நம்ம சேரலாம். சுந்தரம் அதாவது தூய நெறி ஆகுதுன்னா தூய நெறி மூலமாகவும் இறைவனை அடையலாம்ன்றதான் திருமூலர் இந்த 4 வரியில அழகா குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது நம்ம சித்தர் பாடல்கள்ன்றது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு புரியாது. சித்தர் பேச்சை என்ன சொல்லுவாங்க, ஆமா சும்மா பைத்தியகார சித்தம் கலங்கி போனவங்க, சித்தத்தை தெளிய வைக்க வந்தவங்க தான் சித்தர். அது முதல்ல தெரிஞ்சுக்குங்க. இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கூட எல்லாரும் எல்லா வீடியோவும் பார்க்குறீங்க, ஏகப்பட்ட யூடியூப்ஸில் அப்லோட் ஆகுது. இதை நீங்கள் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு சித்தர்களுடைய அருள் ஆசி இருந்தால் மட்டும்தான் இந்த வீடியோ உங்கள் கண்ணில் படும். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது நான் உங்கள் பெருமைக்காக சொல்லலை. இந்த வரிகளை நீங்கள் பார்த்து நீங்கள் சித்தருடைய வழியை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைஃப்பில் எந்த ஒரு கஷ்டமும் வராது. இது நான் அனுபவத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு முதல்ல நான் சொல்கிறது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சித்தர் புக்கெலாம் கிடைக்கும்போது என்னோட நண்பர் என்ன சொன்னார், சித்தர் புக்கெலாம் படிக்காதீங்க, சித்தர் புக்கெலாம் படித்தேன்னா உனக்கு பைத்தியம் ஆகிடுவ, உனக்கு நெறி அதாவது புத்தி கலங்கிடும் அப்படின்னுவாங்க. இது என்னடா இது, சித்தர்களை நம்ம 18 சித்தர்கள், அற்புதமான சித்தர்கள், அவங்க இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் யார் பேச்சையும் பொதுவாக கேட்க மாட்டேன். நம்மளுக்குள்ளே தெரிஞ்சு அதான் சுடுன்னு சொன்னால் கூட தொட்டு பார்த்துட்டு தான் சுடுன்றது எனக்கு தெரியும். ஸோ அந்தளவுக்கு நான் கொஞ்சம் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறவன். சரி, ஒரு புக்கு கிடச்சிது. அந்த புக்கு கிடச்சோன்னே ஒரு 3 லைன் நான் 3 பக்கம் படித்தேன். 3 பக்கம் படிச்சோன்னே அடுத்து அந்த புக்கில் கடைசியில் ஒரு வரி எழுதியிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த அடுத்த பக்கங்கள்லாம் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு தலை சுற்றி, தலை கிருகிருத்து, தலை வெடித்து, கபாலம் வெடித்து சிதறிடும், இதோட மூடிடுங்க அப்படின்னு. இது என்னடா இது, நம்ம புக்கு படிக்கிறதுக்கும் நம்ம தலை வெடித்து சாவறதுக்கும் எங்கேயோ இருக்குது. சரி, ஏதோ பயமுத்துறதுக்காக பண்ணுறேன், நம்மளுக்கு தான் பயமே கிடையாது. சரி படித்து பார்ப்போம், அடுத்த பக்கத்தை பார்ப்போம், தலை வெடிச்சுதான் வச்சு செத்துடலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ட்டு படிக்க ஆரம்பித்த நண்பர்களே, அதில் வர ஒரு விளக்கமும் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான வரிகள். இதை யாரும் பார்த்துடக்கூடாது, படிச்சிடக்கூடாது. இதை உண்மையாக தெரிஞ்சவங்க மட்டும்தான், இதை நல்ல ஒரு காலமும் நல்ல ஒரு எதிர்காலமும் உள்ளவங்க மட்டும்தான் படிக்கணும்னு சித்தர்களால் சூட்சமாக எழுதப்பட்ட கடைசி வார்த்தை தான் அந்த வார்த்தை. இதுக்கப்புறம் அடுத்த பக்கங்களை படிக்க நீ ஆரம்பித்தால் உன் தலை சுக்குநூறாக வெடித்து விடும். ஸோ இப்போ எப்படி இருக்கு பாருங்க. இதுதான் உண்மையான விஷயம். என்னன்னா, இப்படி படிச்சுட்டா எடுத்து வச்சுட்டு போயிடுவான். பாவிங்க கையில் இது கிடைக்கக்கூடாது. இதுதான் சித்தர்கள் ஈஸியாக வச்சது. மருந்துகள் கூட எப்படி சித்தரோட பாட்டில் எதுவுமே புரியாது. அதாவது ஒரு இதுக்கு பார்த்தீங்கன்னா, தலைச்ச மண்டை ஓட்டில் மை தடவணும், தலைச்சம் மண்டை ஓட்டில் செய்யணும்னுவாங்க. தலைச்சன் மண்டை ஓடுன்னா இதுக்கு அர்த்தம் சொல்கிறேன் கேளுங்க. தலைச்ச மண்டை ஓட்டில் மையா, ஐயோ அப்போ முதல்ல பறக்கிற குழந்தை தலையில் மண்டை ஓட்டை எடுத்து நம்ம மை பிடிச்சாதான் நம்மளுக்கு மை பிடிக்க முடியும் அப்படின்னு நினச்சிக்கிறது கிடையாது. தலைச்சன்றது தலை
வாழை, தலை வாழை, அதாவது ஃபர்ஸ்ட் வாழை மரம் கொலை தள்ளுது இல்லைங்களா, அந்த வாழை தோல் தான் தலைச்சன், மண்டை ஓடுன்ற சித்தர்களுடைய மறைமுகமான அந்த வார்த்தை. நீங்க உண்மையிலே தலைச்சம் மண்டை ஓட்டுல மை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா உங்களை பிடிச்ச கர்மா எல்லாம் பிடிச்சி நீங்க செத்தே போயிடுவீங்க. அதுதான் நல்லா நம்ம சித்தர்களை பத்தி தெரிஞ்சுக்கணும், சித்தர் வாழ்க்கையில வாழணும், சித்தர்களுடைய விளக்கங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்க எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண முடியும். அதே மாதிரி மது வைத்து பூஜை செய்யவும், மது குடித்து விட்டு பூஜை செய்யவும் அப்படின்னா, மதுன்றது இன்னொரு வார்த்தை இருக்கு தெரியுங்களா, மதுக்கு தேனுக்கு இன்னொரு வார்த்தை மது. இப்போ மது வச்சு படைக்கணும்னா நம்ம பூஜை பண்ணும்போது மது வைக்கக்கூடாது, தேனை வச்சு படைக்கணும். அதுதான் சித்தர்கள் மறைமுகமாக, அதாவது ஒன்று நீ செஞ்சனா கரெக்டாக செய்யணும், அதே மாதிரி நீ அறிவுள்ளவனாக இருந்து இதெல்லாம் உனக்கு கொடுப்பன பாக்கியம் இருந்தால் மட்டும்தான் அதை நீங்கள் செய்ய முடியும். இதுதான் சித்தர்கள் சிம்பிளாக சொன்ன வார்த்தை. அதை சூசகமாக மறைமுகமாக, அதான் சித்தர் பாஷை, புரியாது. இப்போ நான் உங்களுக்கு விளக்கம் ஒரு பாட்டை நான் சொல்லின்னு வரேன் உங்களுக்கு. இந்த 4 வரி பாருங்க, நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். இறைவனை ஷார்ட்கட்டில் அடையிறதுக்கான வழி தான் இந்த 4 வரியும். அதாவது இந்த பாட்டுல திருமூலர் 6 தத்துவங்களை சொல்லியிருக்கிறார். ஃபர்ஸ்ட் மந்திரமாய் விளங்குகின்றது, இரண்டாவது மாமருந்தாய் விளங்குகின்றது, அடுத்தது தந்திரமாய் ஒளிகின்றது, அடுத்தது தானங்களை பொழிகின்றது, அடுத்தது சுந்தரமாக ஒளி வீசுகிறது, 6வது தூய நெறியாய் விளங்குகிறது. இந்த 6 நெறிகளும் என்னென்ன விளக்கன்றத சொல்ற கேட்டுங்க. ஃபர்ஸ்ட் மந்திரமாய் ஆகிறதுன்னா, மந்திரம் என்றது நம்ம நிறைய வார்த்தைகள் அந்த மந்திர சொற்களுக்கு உண்டு. அதாவது வயசானவர்களுடைய அறிவுரையை கேட்கறதும், அப்புறம் ஞானிகளுடைய சொற்பொழிவு பேச்சுகளை கேட்கறதும் நம்மளுக்கு அவ்வளவு ஒரு சிறப்பானது. ஏன்னா அவங்களோட அந்த சொற்களுக்கு அவ்வளவு சக்தி உண்டு. அதே மாதிரி மந்திரமாய் ஆகின்றதுன்றதுக்கு அந்த மாதிரி ஓம் நமச்சிவாய் என்ற மந்திரம் தான் இந்த உலகத்திலே மிக சிறந்த மந்திரம். ஸோ அப்போ அந்த மந்திரத்தை நம்ம கரெக்டாக சொன்னோம்னா நம்ம எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை ஓட்டலான்றது சித்தர் சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மாமருந்தாய் விளங்குகின்றது. மாமருந்தாய் விளங்குகின்றதுன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த மனித பிறவி, இந்த உலகத்தில் மனித பிறவி எடுத்துட்டு எவ்வளோ கஷ்டப்படுறோன்றது நம்மளுக்கு தெரியும். பிறவி பிணின்றது நம்ம இந்த உலகத்துல பிறந்து எல்லாரும் எல்லா வித பிணிகளையும் நம்ம பெற்றுட்டு இருக்கிறோம். ஸோ இதுல அவரு சிவபெருமான் பிறப்பே இல்லாதவர் சிவபெருமான். ஸோ அப்ப நம்ம அவருடைய திருநாமமான ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை நம்ம டெய்லியும் சொல்லிக்கிட்டே இருந்தா நம்மளுக்கு அடுத்த பிறவின்றது வராது. ஸோ இதுதான் மாமருந்தாய் விளங்குகின்றது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா தந்திரமாய் விளங்குகின்றது. தந்திரமாய் விளங்குகின்றது என்ன, நிறைய பேர் நம்ம முக்தி பெறணும், மோட்சம் பெறணும், நிறைய நம்மளுக்கு இறைவனை நம்ம சீக்கிரமாக அடையணும்னு சொல்லிட்டு காடு மேடு எல்லாம் திரிஞ்சு ஜடாமுடி வளர்த்து எப்படியாவது நம்ம இறைவனுடைய நம்ம அடைய மாட்டோமான்றது நிறைய பேருடைய ஆசையில சுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம ஒரு இடத்துல, ஒரு சுத்தமான இடத்துல அமர்ந்து நம்ம இறைவனுடைய திருநாமத்தை தினமும் சொல்லிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுங்களா, நம்ம ஈஸியா நம்ம சிவனுடைய அருள் அடையலாம். அதுதான் தந்திரமாய் ஆகின்றது அப்படின்றதுடைய அர்த்தம். ஏன்னா பாருங்க, நிறைய பேரு ஐயோ எப்படியா நம்மளுக்கு சிவனோட இது கிடைக்காத, அருள் கிடைக்காதான்னு காடு மாடெல்லாம் சுத்தி அலைவாங்க. ஆனா அது தேவையில்லைன்றார் திருமூலர். நம்ம உட்காந்து ஒரு இடத்துல, சுத்தமான இடத்துல இறைவன் பால் நம்ம சிந்தையை செலுத்தி இந்த ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை சொன்னாலே நம்ம ஈசன் அடையலாம் அப்படின்றத திருமூலர் சொல்ற இந்த லைனுடைய அர்த்தம். அடுத்து தானங்களாய் பொழிகின்றது. தானங்களாய் பொழிகின்றது என்றால் இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லா கோயிலையும் அன்னதானம்ன்றதை நம்ம எல்லாரும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதாவது உணவு ரொம்ப முக்கியமானது. அந்த மாதிரி தானங்கள் இறைவன் அதாவது கல்லுக்குள் இருக்கிற தேரைக்கு கூட உணவளிப்பாரு இறைவன். அதுதான் இறைவனுடைய குணம். அதனால்தான் அவரை நம்ம தாய் மாணவன் சொல்றோம். ஒரு தாய் எப்படி தன்னுடைய குழந்தையோட பசியை பொறுக்க மாட்டாளோ அந்த மாதிரி சிவபெருமான் தன்னுடைய பக்தர்களை சோதிக்க மாட்டார், உணவளிப்பார்ன்றதுதான் தானங்களாய் பொழிகின்றதுன்றத சித்தர் சொல்றாரு. சுந்தரமாய் ஒளி சிந்துவது. சுந்தரமாய் ஒளி சிந்துவது என்ன, சுந்தரம் அழகுன்ற ஆணவத்தாலையும் இறைவனை நம்ம அடைய முடியாது. அதாவது சிவபெருமானை இறைவனுடைய திருமுடியை காண்றதுக்காக விஷ்ணுவும் பிரம்மாவும், அதாவது பறவை அன்னவாகனம் எடுத்து, பன்றி வாகனம் எடுத்து இறைவனுடைய திருவடியை முயற்றதுக்கு முயற்சித்தாங்க. ஆனா முடியல.
ஸோ இதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சுந்தரமாகவும் ஆகின்றது. அதாவது இறைவனை தூய அன்பால மட்டும் நம்ம அடைய முடியும்ன்றது தான் அவர் சொல்றாரு. 6வது தூய நெறியாய் திகழ்கின்றது. தூய நெறின்றது நம்ம ஒழுக்கம் நெறி தான் தூய நெறின்னு சொல்றோம். நம்ம ஒழுக்கமா இருந்தால் மட்டும்தான் நம்ம இறைவனை அடைய முடியும். வாசகர் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி அப்படின்றார். அப்படின்னா சிவனுடைய அருள் இல்லாம நம்ம சிவனை அடைய முடியாதுன்றதுதான் தூய நெறியாய் திகழ்கின்றதுன்றத திருமூலர் சொல்லியிருக்காரு. பாருங்க, இந்த அளவுக்கு அந்த 4 வரியில எவ்வளவு விஷயம் பாருங்க இறைவனை அடையிறதுக்கு திருமூலர் சொன்னது. ஸோ இதுதான் நம்ம சித்தர்கள் பாட்டுல நம்ம கரெக்டா சொல்றது. நம்ம அதனுடைய விளக்கம் அடுத்தது என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா கரெக்டா நம்ம சிவபெருமானுடைய ஆசீர்வாதமும் அவருடைய அருளையும் வாங்கலான்றதுதான் இந்த சித்தர் பாட்டுடைய விளக்கம். மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.